பொது தமிழில் 7ஆம் வகுப்பு இயல் 1, 2, 3க்கான டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இன்னும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர்? நாமக்கல் கவிஞர். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர்? உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்? நன்னூல். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நன்னூல். எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர்? மூவர். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொல்? காரம். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொல் எதுனா காரம். இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களில் எவ்வெழுத்து இறுதியாக இடம்பெறாது? சு, டு, ரு. இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களில் எவ்வெழுத்து இறுதியாக இடம்பெறாதுன்னு கேட்டிருக்காங்க. சு, டு, ரு. ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்டவர்? சுரதா. ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னா சுரதா. இடைத்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. சால்பு. குற்றியலுகர சொற்கள் எந்த எழுத்தை தொடர்ந்து வருவதில்லை? இவ். உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர்? சுரதா. உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா சுரதா. துறைமுகம் என்ற நூலின் ஆசிரியர்? சுரதா. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்ற பாடலின் ஆசிரியர்? பாரதியார். நாவற் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது? கோழிக்குண்டு. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு? 1 மாத்திரை. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர்? நாமக்கல் கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். யாண்டு என்னும் சொல்லின் பொருள்? எங்கு. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு. பாஞ்சலை வளம் என்ற பாடலில் ஊர்வலத்தின் முன்னால் எது அசைந்து வந்தது? வாரணம். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலினை தொகுத்து வெளியிட்டவர்? வானமாமலை. முத்துராமலிங்க தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்தவர்? அண்ணா. முத்துராமலிங்க தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்தவர் யாருன்னா அண்ணா. வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுபவர்? நேதாஜி. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர்? திலகர். தமது திரைப்பட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர்? உடுமலை நாராயண கவி. தமது திரைப்பட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை கமுதியில் நடத்திய ஆண்டு? 1934. முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை கமுதியில் நடத்திய ஆண்டு எப்பனா
1934. இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்ற பாடலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் 20,075 நாட்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் 4,000 நாட்கள். இந்து புத்த சமய மேதை என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு 1995. இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு எப்பனா 1995. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் திலகர். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் திருவள்ளுவர். மெய்யறிவு, மெய்யறம் என்ற நூல்களை இயற்றியவர் வ.உ.சி. ராபி சேதுப்பிள்ளையின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தமிழின்பம். ராபி சேதுப்பிள்ளையின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுனா தமிழின்பம். சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்கே. தமிழ் விருந்து என்ற நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்ற பாடலை இயற்றியவர் சிதம்பரனார். அறம் செய்ய விரும்பி என்பது யாருடைய வாக்குன்னு கேட்டிருக்காங்க. ஔவையார் வாக்கு. மறுவு என்பதற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. எந்தை. முன்பின்னாக தொக்கப்போலிக்கு பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லை எது பொருந்தாதுன்னா சுடுகாடு. இடக்கரடகளுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. கால் கழுவி வந்தான். இடக்கரடகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து கால் கழுவி வந்தான். சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் பாண்டித்துரை. முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் 1937, 1946, 1952, 1957, 1962. தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு 1908. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு எப்பனா 1908. மறைந்த ஆண்டு கேட்டாங்கன்னா 1963. யாதெனின் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. யாது கூட்டல் எனின். முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழ் நேதாஜி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழ் எதுனா நேதாஜி. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எதுனா பணம் கிடைத்தது. அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1. சேர மன்னன் போரவை கோப்பேறு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. கூற்று 1 வந்து தவறு. இல்லை சேர மன்னன் கொடுத்துருக்காங்க, சோழ மன்னன் வரணும். சோழ மன்னன் போரவை கோப்பேறு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. இதுதான் சரியானது. இதில் சேர மன்னன் கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வந்து தவறு. கூற்று 2. சங்ககால பெண் புலவரான காவற்பெண்டு புறநானூற்றில் ஒரு பாடலை பாடியுள்ளார். கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 வந்து தவறு. கூற்று 2 வந்து சரி. ஆப்ஷன் வந்து டி. கூற்று 1 தவறு. கூற்று 2 வந்து சரி. அடுத்தது கூற்று 1. அவுகார குறுக்கம்
சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும். கூற்று 1 வந்து சரி. ஔகார குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும். கூற்று 1 வந்து சரி. கூற்று 2 ஐகாரம் சொல்லின் முதல் மற்றும் இறுதியில் மட்டுமே வரும். கூற்று 2 வந்து தவறு. ஐகாரம் சொல்லின் முதல், இடை, இறுதி 3 இடங்களிலுமே வரும். இதில் வந்து முதல் மற்றும் இறுதி மட்டுமே வரும்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2 வந்து தவறு. கூற்று 1 சரி. கூற்று 2 வந்து தவறு. ஆப்ஷன் வந்து சி. இதான் ஆன்சர்.